எதுவுமே தெரியாம என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இஷ்டத்துக்கு என்னென்னமோ எழுதுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க, என்னென்னமோ பேசுறாங்க. ஆனா நாங்க அந்த மாதிரி ஆளுங்க இல்லை. காலையில வந்து பாக்குறேன், வேலை செய்யறவங்க கிட்ட கேட்டா ஹாஸ்பிட்டல் போறோம்னு சொல்லிட்டாங்க, அம்மா அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. இதுக்குள்ள மீடியாவில் என்னென்னமோ போட்டுட்டு என்னமோ பண்ணிட்டாங்க. பயந்துட்டு அவங்க ஃபோன் சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. எங்கே இருக்காங்க, என்ன இருக்காங்க தெரியவே மாட்டேன். நானே அந்த கவலை. என் வீட்டுக்காரர் வேற ஊர்ல இருக்காங்க. ஒரு கெட்டது நடந்துச்சா மட்டும் இஷ்டத்துக்கு போட்டு என் பசங்களோட வாழ்க்கையை நாசனம் பண்ணிட்டீங்களே. ஒரு நல்லது எப்போவாது போட்டிங்களே. நாங்க என்ன துரோகம் பண்ணிட்டோம்? எல்லாருக்கும் வணக்கங்க. நான் பாடகர் மனோஜ் சாரோட ஒய்ஃப் பேசுறேன். நடந்தது என்னன்னா, என் பையனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம். அவர் ஃப்ரெண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி என் பையன் போயிட்டாங்க. பையன் வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நிற்கிறோம் வெளியே. இதுக்குள்ள யாரோ பசங்க வந்து வீட்டு சைடே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது பையன் கேட்டாங்க, எதுக்கு இப்படி பார்க்குறீங்க அப்படி இப்படி கேட்ட உடனே கெட்ட வார்த்தை பேசிட்டான் அந்த பையன். சினிமாக்காரங்க தானே, தெலுங்கு கோல்ட்டி தானே நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டாங்க. எது கூட அப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பையன் கத்துட்டாங்க. கத்துன உடனே நாங்கள் பயந்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டோம். அந்த பையன் பைக்கில் அப்படியே ஓடி போயிட்டு அங்கே முன்னாடி போயிட்டு ஃபோன் பண்ணிட்டு 4 பேர் வர வச்சுட்டாங்க. 4 பேர் வர வச்சுட்டு சத்தம் பண்ணிட்டே இருக்காங்க, கெட்ட வார்த்தை பேசிட்டே இருக்காங்க. நாங்கள் போயிட்டு எதுக்கப்பா வேணாம் சண்டை எல்லாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பையனை கூப்பிட்டு வரும்போது கல்லெல்லாம் போட்டு அடிச்சிட்டாங்க. ஃபுல்லாக எனக்கு இங்கே எல்லாம் அடிபட்டுட்டு என் பையனை கூட்டிட்டு வந்துட்டா. பையன் மேலே 2 பசங்களும் நல்லா அடிபட்டுச்சு. எதுவுமே தெரியாம என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இஷ்டத்துக்கு என்னென்னமோ எழுதுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க, என்னென்னமோ பேசுறாங்க. ஆனா நாங்க அந்த மாதிரி ஆளுங்க இல்லை. தெரியும், என் வீட்டுக்காரர் வந்து 40 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில எப்படி இருந்தாங்கன்னு தெரியும். 39 வருஷமா இந்த சென்னையில நான் எப்படி இருக்கேன்னு தெரியும் எல்லாருக்கும். எப்படி பேசுறாங்க, இப்படி காட்டுறாங்கன்றது எங்களுக்கு புரியவே மாட்டுது. பின்னாடி யாரு இருக்கான்னு தெரியாது. என் பையன் நைட்டு சொல்லிட்டாங்க, அம்மா கேஸ் கொடுக்கலாம்மா சொல்லிட்டாங்க. அப்பா வேற ஊர்ல இல்லடா, சின்ன பசங்க போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கான நானும் ஒரு தாய் தான், பசங்க பத்தி எனக்கு தெரியும். அந்த கவலை என்னன்னு எனக்கு தெரியும். ஜெயிலுக்கு போனா அதோட லைஃப் என்னன்னு எனக்கு தெரியும். அதனால வேணாடா சொன்னேன். ஆனா நைட்டு மட்டும் என் பசங்க நல்லா திட்டுட்டேன். நானும் அந்த கோவத்துல அவங்க ரூம்குள்ள போய் நான் படுத்துட்டேன். எனக்கு மயக்கம் வந்துச்சு, படுத்துட்டேன் அப்படியே. காலையில வந்து பாக்குறேன், வேலை செய்யறவங்க கிட்ட கேட்டா ஹாஸ்பிட்டல் போறோம்னு சொல்லிட்டாங்க, அம்மா அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. இதுக்குள்ள மீடியாவில் என்னென்னமோ போட்டுட்டு என்னமோ பண்ணிட்டாங்க. பயந்துட்டு அவங்க ஃபோன் சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. எங்கே இருக்காங்க, என்ன இருக்காங்க தெரியவே மாட்டேன். நானே அந்த கவலை. என் வீட்டுக்காரர் வேற ஊர்ல இருக்காங்க. பசங்க வேற எங்க இருக்காங்க தெரியல. நாங்க என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். பால் அண்ணா என் வீட்டுக்கார பத்தி எப்படி பேசிட்டாங்க தெரியும். எங்க கல்யாணத்துக்கு அவரே கை எடுத்து போட்டாங்க. நாங்க நல்லவங்க இல்லையா, எல்லாரும் சப்போர்ட்டா இருப்பாங்களா எங்களுக்கு? ஒரு கெட்டது நடந்துச்சா மட்டும் இஷ்டத்துக்கு போட்டு என் பசங்களோட வாழ்க்கையை நாசனம் பண்ணிட்டீங்களே. ஒரு நல்லது எப்போவாது போட்டிங்களே. நாங்க என்ன துரோகம் பண்ணிட்டோம்? சின்ன பசங்கன்னு சொல்லிட்டு விட்டதுல தப்பாயிடுச்சு. அவங்க பின்னாடி யாரு இருக்காங்களோ, என்ன பண்றாங்களோ என்னமோ அவங்களுக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் இருக்காங்க. நாங்க என்னன்னு சொல்லிட்டு காட்டுவாங்க.